நீ எல்லா இடங்களிலும் கர்த்தரோடு கூட இருப்பாருங்க. அந்த வார்த்தையில் இந்த நாளிலும் கர்த்தாவே வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. பேசுகிறவன் நான் நீங்க பேசுங்க. அது முற்றிலுமா இந்த கருத்தை பேசுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாமிக்கு இந்த மருமகளுக்கு கொஞ்சம் அதிகமா நேரம் மாதிரி தெரியும். அல்லேலூயா. ஏன்னா ஸ்தாபனத்துல எல்லாத்தையும் ஒரு மணித்தியால 2 மணி நேரத்துல முடிச்சிருவாங்க. அப்படிதானம்மா? 2 ஹவர்ல எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஆனா இது ஒரு புதுமையான ஒரு ஆராதனையாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது நிச்சயமா எங்களோட அந்த சகோதரி செய்தியை நல்லா கிரகிக்கக்கூடியவங்களாக. அன்னைக்கு நான் செய்தியை போட்டு கேட்கும் பொழுது முதல் அன்னைக்கு நான் அதை பேசினேன். அன்னைக்கு அந்த செய்தி உடைய ஒரு காரியம் வருது, அன்னைக்கு பேசினாரு, இது இன்னைக்கு வருதுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இந்த கிரகித்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வீடுகளிலே செய்தியை போட்டு கேளுங்க. உங்களோட செய்தியில இந்த செய்தியை போட்டுட்டு நீங்க உங்களோட வேலையில பாருங்க, ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை சொல்லும். அல்லேலூயா. வீணான ஒரு காரியத்தை நீங்க வீட்டுல போறதை விட ஒரு செய்தியை போட்டுட்டு தீர்க்கதரிசி செய்தியை போட்டுட்டு நீங்க கேட்டுக்கிட்டு ஒரு காரியம் உங்களை தரும். அல்லேலூயா. இந்த செய்தியுடைய தலையங்கம் நான் சொல்ல டக்கு டக்குன்னு யாராவது பைபிள் வாசிக்கணும். அப்பதான் நேரத்துக்கு உணவு. அல்லேலூயா. சோர்வா இருந்தா டக்குன்னு சொல்லுங்க, சோர்வா இருக்கு ஒரு பாடல் படிங்க அப்படின்னு படிச்சிடலாம். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியுடைய தலையங்கம் உன் காட்சியில் யார்? இந்த செய்தியை டோகாவுல பிரசங்கித்தேன். அதே செய்தியை தான் நீங்க கொடுக்கும்படி தெரிந்து சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ செய்தி இருக்கு. ஆனா செய்தி என்ன செய்ய போறேன்னா டச் பண்ண போறேன். மதைகள் இறைச்சலினால் ஆழம், மதைகள் இறைச்சலினால் என்ன செய்யும்? ஆழம் வழங்கல. செய்தியில உள்ளவங்களுக்கு தெரியலையா? மதைகள் இறைச்சலினால் ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடும். செய்தி உங்களுக்கு வரும்போது உங்களை அந்த செய்தியை பற்றி கொள்ளக்கூடிய அந்த அதுக்கு சொல்றது மெக்கனட். இங்க செய்தி இரும்புதான். உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? மெக்கனட் இருக்கணும். அதாவது இழுத்து பிடிக்கக்கூடிய காரியம் இருக்கணும். வெறும் வெள்ளி இருந்துச்சுன்னா அது கீழே போயிடும். வெள்ளியை குறிச்சு செய்தி இருக்கு, அதுக்குள்ள நான் வரல. ஒருவேளை நான் டச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தா நான் பண்ணுவேன். விசுவாசிக்கின்றேன். ஹல்லேலூயா. உன் காட்சியில் யார் என்ற செய்தியை தேசத்திலே கொடுக்கும் பொழுது ஒரு சகோதரன் எடுத்து கேட்டார். கடைசி செய்தி ஊழியக்காரர். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியானது வல்லமையாக புறப்பட்டு போகின்ற வேளையிலே அனைவருக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. நீயே கவனிங்க. கவனிக்காட்டி நான் அதையே முடிச்சுட்டு நான் கிளம்புவேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமென். சரி. உன் காட்சியில் யார் என்ற தலையங்கத்தை அந்த தேசத்துக்கு நான் கொடுத்தேன். ஆனால் உங்களுக்கு கொடுக்க தலையங்கமானது பார்வை திருப்பி இயேசுவை நோக்கி பார். இப்படி செய்தி புத்தகம் இருக்குதா? செய்தி புக் இருக்குதா? இல்லையா? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இருக்கு. யாரா சொல்லுது இருக்குன்னு? ஆமென். தெரியாது, பார்த்தது கூட மாட்டான் இருக்குன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கேட்டாரு,
இன்னைக்கு சுவிசேஷத்தை யாருமே தொடர்றதில்லை. அவங்களுக்கு ஒரு 3ஆம் பட்சம் 4ஆம் பட்சமா ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து கேட்டாரு, இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யுங்க? எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப சீசர்கள் சொன்னாங்க, இவ்வளவு பேருக்கும் ஆகாரம் போடணும்னா நாங்க என்ன செய்யணும்? கிராமத்துக்குள்ள போகணும், 300-400 பணங்கள் தேவை, நாங்க என்ன கொள்ளணும் சொன்னாரு. யாருக்கையாவது ஒண்ணு இல்லையான்னு கேட்கறதுக்கு முன்னுக்கு ஒரு சிறு பையன் சொன்னா, ஆண்டவரே என்னிடத்துல என்ன இருக்கு? என்ன இருக்கு? மீன் எத்தனை மீன், எத்தனை அப்பம்? 5 அப்பம், 2 மீனும் 5 அப்பம். அந்த பிள்ளைக்கு தெரியுமா இது காரணம்? புரியுது அவங்களுக்கு? சின்ன ஒரு காரியம், இது மகத்தான ஒரு வெளிப்பாடு. நம்ம அதை அப்படியே விட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அந்த சிறு பிள்ளை யார்கிட்டையும் ஒண்ணு இல்லை, அந்த சிறு பிள்ளை கொண்டாந்துச்சு. அதை இயேசுவையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, அதை தின்ன மறந்துடுச்சு. அது அங்க மிச்சமா இருக்கு. புரியுது அவனுக்கு? அதை வச்சுட்டு அவ சொல்றா, இந்த பையன் சொல்றான், இயேசுவே என்னிடத்துல 2 மீனும் 5 அப்பமும் இருக்கு. இயேசு சொன்னாரு, அது போதும், அந்த பிள்ளைக்கு இருக்க விசுவாசம் போதும், உங்களுக்கு இல்லையேன்னு. ஆமாம், இத மகத்தான ஒரு செய்தியை கற்று வச்சிருக்காங்க. இதுக்குள்ள கொண்டு வரல. உடனே பையன் என்ன சொன்னா, ஆமா இருக்குன்னா. அப்ப அவருக்கு என்ன தெரியுது? அந்த செய்தியோட தான் நான் கொடுத்தேன்னா அவருக்கு தெரியுது. ஹல்லேலூயா, இது நமக்கு வேணும். தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்க ஊழியக்காரரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு தெரியல, நேத்தா அது இன்னைக்கான நேற்று ஊழியக்காரர் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு தேவனை ஏற்றுக்கொண்டவர்களும் சின்ன தேவன் என்று சொன்னார். அப்படிதானே? ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதா இல்லையா? இருக்குன்னா ஆமென்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வெளியே வரணும். வெளியே வர வரைக்கும் செய்தி வராது. எனக்கு தெரியாது 2 மணி ஆகுமோ 3 மணி ஆகும் தெரியாது. நீங்க கேட்ச் பண்ணாதான் செய்தி வரும். இந்த பொருளை முடிச்சுட்டு நான் முடிச்சிடுவேன். 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ 1 மணி நேரம் எனக்கு தெரியாது. அப்ப இயேசு என்ன சொன்னார்? தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், செய்தியை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சின்ன தேவன் சொல்லியிருக்கிறார். படியாக்கா படிங்க. அருமையான சகோதரர்கள், அருமையா இந்த வெளிப்பாடுகளை அவங்க பெற்று ஜெபிக்கிறத நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? தீர்க்கதரிசி என்ன சொல்லி இருக்கிறாரு? அப்ப நம்ம சிறு பிள்ளைகளை போல ஏற்றுக்கொள்ளணும். எப்படி? சிறு பிள்ளைகளை போல ஏற்றுக்கொள்ளணும். எதை ஏற்றுக்கொள்ளணும்? சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கின்ற வசனங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? சத்தியமாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்களால் இருக்க. புரிஞ்சிருச்சா? தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரா? தீர்க்கதரிசி எங்கிருந்து சொல்லியிருக்கிறாரு? வசனத்திலிருந்து தான் சொல்லியிருக்காரு. அது நீங்க முதலாவது என்ன நினைக்கணும்னா, தீர்க்கதரிசியானவர் பேசிய எந்த ஒரு வெளிப்பாடும் வேதத்திலிருந்து இல்லாமல் இல்லை. வேதத்தில் இருந்து மறைவானவைகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சபை காலங்கள், ஒவ்வொரு தூதர்களை தேவன் நியமித்தார். அந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசி தான் அதை வெளிப்படுத்த வேண்டும். வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஞானஸ்தானத்தை கொடுத்தான். கிறிஸ்துவுக்கு பின் 325 அது மறைக்கப்பட்டது. எப்படி மறைக்கப்பட்டது? கண்களுக்கு கலக்கம் போட்டு விட்டார்கள். அனைவர் வாசிப்பார்கள், ஆனால் வெளிப்பாடு கிடைக்கல. ஆனால் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். தேவ ரகசியம். இதுல
நீங்க ரெண்டு காரியத்தை பார்க்கணும். எக்காலம் ரகசியம். உன் காட்சியில் யார் பார்வை திருப்பி இயேசுவை நோக்கிப்பார். இதை நீங்க மனசுல வச்சிருங்க. உன் காட்சியில் யார் என்பது உலகத்தாருக்கு, பார்வை திருப்பி இயேசுவை நோக்கி பார் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் மறுபடியும் நான் சொல்றேன். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களே அவன் எக்காலம் ஊதும் பொழுது, எக்கால சத்தம் வரும் பொழுதுதான் இந்த ரகசியம் வெளிப்பட்டுச்சு. ஆமென். வேற யாருக்கும் அது வெளிப்படல, யாருக்கும் வெளிப்படல. ஒவ்வொரு காலத்திலும், ஒவ்வொரு சபை காலங்களிலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசியை, ஒவ்வொரு ஊழியக்காரரை கர்த்தர் நியமித்தார். அந்த ஆழமான சத்தியத்துக்கு நான் போகல. ஆனாலும் இந்த மகத்துவம் உள்ள தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பார்த்து நாம் என்ன செய்ய, கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், எங்களை நிரப்பிக் கொள்ள வேண்டும். நீங்க வாசிங்க, மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு வாசிங்க. சீக்கிரமாக வாசிங்க. நீங்க வாசிச்சா நான் திரும்ப வாசிக்க நல்லா இருக்கும். மத்தேயு 4:1. சீக்கிரமாக வாசிக்கணும். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அப்படியே வேண்டும். சிஸ்டர் உட்கார்ந்து வாசிக்கணும். அடுத்த கட்டத்துக்கு நான் வாரேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆகாரம். இன்னைக்கு செய்தி சிறந்த ஆகாரம்னா சாப்பாடு நினைச்சிடாதீங்க, அது 2வது, அது மாம்சத்துக்குரிய ஆகாரம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். உதவி செய்வார். எல்லாருக்கும் புரியுதா? யாருக்காவது தூக்கம் வருதா? தூக்கம் வந்தா கொஞ்சம் ஏறி சேர்ல உட்காருங்க, கொஞ்சம் தண்ணியை குடிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். இயேசு யாரு? இயேசு யாரு? உங்களை கேள்வி கேட்கிறேன். வேற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. ஆமென். இங்க வார்த்தையை பற்றிருக்கீங்க, இப்படிலாம் இதாக கூடாது. ஊழியக்காரர் சொல்லுவாங்க, ஒண்ணு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு யாரு? இயேசு யாரு? சொல்றது கஷ்டப்படுறீங்களா? தேவன். இந்த தேவனை பிசாசு கொண்டு போறார். இப்படி ஊழியக்காரர் சொல்றாரு. நான் சொன்னா இப்ப என்ன சொல்லுது? வார்த்தை சொல்லுது. அப்ப தேவனை அவன் கொண்டு போக முடியாது. தேவனை அவன் கொண்டு போக முடியாது. அப்ப இயேசு அந்த இடத்துல எப்படி இருக்கிறாரு? சகோதரி, புரியுதா உங்களுக்கு? தேவன் அந்த இடத்துல ஒரு மனிதனாய் இருக்கிறார். புரியுதா? அப்ப வேதம் சொல்கிறது, அவர் தேவனாய் இருந்தும், எப்படியா? அவர் தேவனாய் இருந்தும் அதை கொள்ளையடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார். இப்ப அவர் யாரு? இப்ப யாரு? மனிதன். வடிவா கவனிங்க, இல்லாட்டி சிக்கலாயிரும். அடிமையின் ரூபம் எடுத்து எப்படி வந்திருக்காரு? மனிதனாய் வந்திருக்கிறாரு. மரியாதை வயிற்றுல தேவனா பிறக்கல, ஒரு பிள்ளையாய் பிறந்தார். ஆனா அவர் தான் தேவன். அதுக்குள்ள ஆரம்ப அநேக சக்திகளுக்கு அதுக்குள்ளேயும் நான் போகல. ஏன்னா என் பார்வையை திருப்பி இயேசுவை நோக்கி பார். இயேசு யார் என்று உனக்கு ஆவியானவராலே இயேசுவானவர் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை
செய்ய போகிறதை பிசாசால கண்டுகொள்ள முடியாது. ஆமென். உங்களுக்கு வியாதியை கொடுக்க அவனால முடியும், அப்படிதானே? பலவீனத்தை கொடுக்க அவனால முடியும். ஆனால் சுகத்தை கொடுக்கிற கர்த்தர் என்று அவனால ஜீரணிக்க முடியாது. அவன் என்னடாப்பா, உங்களுக்கு வியாதியை கொடுத்த உடனே, வேதனையை கொடுத்த உடனே, பிரச்சனையை கொடுத்த உடனே சோர்ந்து போயிருவீங்க நினைச்சு அவன் கொடுப்பான். அதிலே தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாம் செய்திக்குள்ளாக தான் கொண்டு போறார், எங்கேயிருந்து கொண்டு போறார். தீர்க்கதரிசி சொல்லும் போது அவர் சொல்லுகிறாரு, டாக்டருக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுவார். எப்படி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுவாரு, அந்த வெட்டி அதுல உள்ள எல்லா கழிவுகளையும் எடுத்துருவார். ஆனா டாக்டரால அதுக்கு சதையை நிரப்ப முடியுமா? இன்னைக்கு அண்ணன் சொல்றாங்க ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாங்க. இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. உங்க பைசாக்கள் அதிகமா செலவழிக்காதீங்க. நம்முடைய ஸ்பெஷலிஸ்ட் யாரு? தேவன். எப்படி தெரியும் உங்களுக்கு? டாக்டர் கிழிக்கிறாரு, அதுல உள்ளதை எடுக்கிற மட்டும்தான் அவருக்கு. ஆனா அவருக்கு ஸ்பெஷலிஸ்ட் பேர் கொடுத்துருக்கோம். யார் வச்ச பேரு? நாங்க தான் வச்சிருக்கோம். ஆனா இயேசுட்ட யாருமே போறது. பிள்ளைக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா பெற்றோரே உங்களுக்கு சேர்த்துதான். பிள்ளைக்கு ஒரு வியாதி வந்துன்னா உடனே என்ன செஞ்சிடறோம்? தூக்கிட்டு ஓடிடுறோம். எங்க வரும்? டாக்டர்கிட்ட போயிட்டு டோக்கன் எடுத்து 2 மணித்தியாலும் 3 மணித்தியாலும் அப்படியே கொசுவை அடிச்சு ரத்தம் குடிச்சு வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு டாக்டர் சொன்னாரு ஒண்ணுமே இல்லை. என்னது பாப்பாரு கொஞ்சம் கிளீன் சூட்டா போனீங்கன்னா ஏதாவது ஒரு தட்டலாமான்னு பார்ப்பாரு. உண்மையை சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தை அருமையான சத்தியத்துக்குள்ளாக தான் கொண்டு போறேன். செய்திக்குள்ளாக செய்தி தான் உங்களுக்கு உங்க தேவன் உங்களுக்கு பொறுத்து கொண்டிருக்கிறார். கவனித்து பாருங்கள். உங்கள் பார்வையை திருப்பி இயேசுவை நோக்கி பாருங்க. அந்த டாக்டர் என்ன செய்வார்? டாக்டர் என்ன செய்வாரு? பாப்பாரு. பாக்கெட் கொஞ்சம் பெருசா இருந்தா அதுடா இதுடான்னு எழுதுவாரு. எழுதி சொல்லுவாரு, திரும்ப இதை கொடுத்துட்டு 3 நாளைக்கு பிறகு வாங்க, அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம வருவிக்கிற முடியும். அல்லேலூயா. இது நடக்குதா இல்லையா? ஏழை இருந்தா பாப்பாரு, அம்மா உங்களுக்கு ஒன்றுமே இல்லைம்மா, இதை மாத்திரையை கொடுங்க போங்க. 100 ரூபாய் பீஸ் அடிக்கிற இடத்துல டங்குன்னு ஒரு பெல் அடிப்பார். அந்த இடத்துல யார் வருவா? பாஸ் 50 ரூபாய் பீஸ் விட்டுவாங்க. அந்த பக்கம் இந்த அனுபவத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்கின்றோம்? பார்வையை திருப்பி இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு முன்பு டாக்டரை நோக்கி திருப்பி பார்க்கிறோம். தீர்க்கதரிசி சொல்றாரு, டாக்டரை உண்டாக்கினது கர்த்தர், ஞானத்தை கொடுத்தது கர்த்தர். ஆனால் அவர்கள் வெட்டுவாங்க, கிழிப்பாங்க, அதுல உள்ளதை எடுப்பாங்க. ஆனால் அதை பரிபூர்ணப்படுத்துறது கர்த்தர். அல்லேலூயா. நீங்க டாக்டர்கிட்ட போகணுமா, ஸ்பெஷலிஸ்ட் போகணுமா? நம்முடைய தேவனாய கர்த்தர் ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. அவரிடத்துல இங்க ஆவியானவராலே ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடைபெற போறத பிசாசு அறியல. பிசாசு பார்த்தான், இவன் மனுஷனாய் வந்திருக்கான், இவர் தான் தேவன் அவனுக்கு தெரியும். பிசாசுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்? வேதத்துல எங்கேயா சொல்லியிருக்கிறா? உன்னத தேவனுடைய தாசரே என்னை வேதனைப்படுத்தவா வந்திருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலர்களை பார்த்து பிசாசு சொன்னிச்சு.
அப்ப தெரியுமா தெரியாதா? ஆனா உன்னதமான தாசன் என்று தெரியும், இவர் உன்னதமான தேவன் என்று தெரியும். ஆனால் இப்பொழுது அந்த உன்னதமான தேவனுக்குரிய வல்லமை இல்லாத ஒன்று. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள வல்லமை இருந்தா உங்களை தொட மாட்டான். உங்களுக்கு ஸ்பிரிட் கம்மி ஆயிட்டுனா உங்களை தொடுவான். யார் தொடுவா? யார் தொடுவா? பிசாசு தொடுவான். சங்கீதம் 91 அதை வாசிக்க வேண்டாம். 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான். உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான். எப்ப? நீங்க அபிஷேகத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான், தேவனுடைய வார்த்தைக்குள்ள நிறைஞ்சி இருந்தா மட்டும்தான் அவன் தொடும் பொழுது அவரை அல்ல தேவனையே தொடுகிறான், தேவனை பார்த்துக் கொள்வான். மட்டும்தான் ஒண்ணுமே இல்லையே. ஹல்லேலூயா. மட்டும் ஒண்ணுமே இல்லை. ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, குளிரும் இல்லை, எல்லாம் வெது வெதுப்பா இருந்தா எப்படி தொடுவார்? ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரல. அப்ப தேவன் அங்கு முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். பிசாசுக்கு என்ன தெரியும்? இப்பொழுது அந்த வல்லமை அவருக்குள்ள இல்லை. எப்படி இருக்கார் அவரு? ஒரு மனிதனாய் இருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். பிசாசினாலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்திரம் தான் இல்லை. யாருக்காவது புரியுதா? வனாந்திரம் என்று சொன்னால் இனி ஒன்றுமே இல்லை. அதாவது தனிமையாய் விடப்படுகிற ஒரு இடம். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில தனிமையாய் விடப்படுகிற ஒரு உணர்வு. ஒருவேளை தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், தேவனை அறிந்திருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு காரியத்திலே ஒரு வனாந்திரமான ஒரு நிலை. அடுத்தது நான் என் வடிவடியை உட்கார, நான் காலை நீட்டி வடிவடியை கேட்கலாம், செய்யும். வனாந்திரமான ஒரு நிலை. அந்த ஒரு நிலைக்கு பிசாசு கொண்டு போவான். ஹல்லேலூயா. இயேசுவை கொண்டு போனானா? இயேசுவை கொண்டு போனானா? ரைட், வாசிங்க அதே வசனம் 4:1 வாசிங்க. அவளை வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். வாசிங்க, உட்கார்ந்து வாசிங்க, உட்கார்ந்து வாசிங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு பசி உண்டாயிற்று. என்னாயிற்று? பசி உண்டாயிற்று. தேவனுக்கு பசி உண்டாகுமா? கேட்கறதுக்கு பதில் ஒண்ணுமே இல்லையா? பரலோகத்துக்கு போனா பசி வருமா? தேவனோட இருந்தா பசி வருமா? சிம்பிள். அப்ப அங்க யாரா இருக்கிறாரு? மனுஷனா இருக்கிறார். இதை பச்சிக்க சிந்தையில எப்ப அவர் அபிஷேகம் பண்ணப்பட போறார் பார்க்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையை நாங்கள் பெறாத வரைக்கும் நாம் குழந்தைகளை போல இருப்போம், குழந்தைகளை போல பேசுவோம், குழந்தைகளை போல சிந்திப்போம். அவன் பூர்ணமான பொழுதோ அவன் குழந்தைக்கு ஏற்றவளை அவன் விட்டு விட்டான் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். வார்த்தைகள் இருக்கிறது. இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, இப்ப யார் வந்திருக்கிறா? அவனுக்கு பேர் என்ன? சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி, இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும். ஹல்லேலூயா. முதல் கொண்டாந்தா வெறும் மனிதனா, இப்ப கொண்டாந்து காண்பிக்கிறான். விளங்கிருச்சு.
நான் தான் கொண்டாந்து எனக்கு முன்னுக்கு ஒருத்தர் நிக்கிறான். அப்ப எப்படியாவது விளக்காட்டணும், ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லணும். வார்த்தையிலிருந்து சொல்லணும். எப்படி? வார்த்தையிலிருந்து சொல்லணும். இப்ப உங்களை பார்க்க ஒருத்தர் வர்றாரு. எப்படி? உங்களை பார்க்க ஒருத்தர் வர்றாரு. உங்களுக்கு ஒரு வியாதிப்பட்டிருக்கீங்க. அவர் சொல்லுவாரு, நீங்க தேவனுடைய பிள்ளை தானே, ஜெபிங்க, சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்படித்தானே வேதம் சொல்லுது. நீங்க ஜெபிக்க சுகம் கிடைக்கல அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டிருக்காங்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்குதா? ஆமென். இதைதான் பிசாசு தேவனிடத்திலே சொன்னான். எப்படி? நீ தேவனுடைய குமாரனியானால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய மகத்தான சத்தியத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். இந்த மகத்தான சத்தியத்தை தேவன் நமக்கு கொடுத்து அதிலே பலப்படும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீங்க வாசியுங்கள், தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, தேவாலயத்தின் உப்பரிகையிலே அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளை. மூன்றாவது கட்டம். முதலாவது கட்டம் பார்க்கிறான் வெறும் மனிதனாக, இரண்டாவது கட்டத்தை பார்க்கிறான் ஒரு தேவகுமாரனாக, மூன்றாவது கட்டத்தை பார்க்கிறான் அவர் ஒரு தேவனாக. அல்லேலூயா. முதலாவது கட்டத்தை பார்த்தான், அவனை மடம் கடிச்சிருவாங்க. இரண்டாவது கட்டத்துல பார்க்கிறான் மனம் கடிக்க முடியாது, ஆகவே தேவனுடைய வார்த்தையை சொல்லி மடம் கடிக்க பார்க்கின்றான். அதிலையும் தேவன் வார்த்தையினூடாக ஜெயிக்கின்றார். மூன்றாவது கட்டத்திலே அவர்தான் தேவன் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். அதுக்குரிய பலம் வந்து கொண்டிருக்கிறதை அவன் அறிந்து கொண்ட பின்பு அவன் சொல்லுகிறான், ரைட், ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு, யாரும் இல்லை, வனாந்தரத்துல யாருமே இல்லை, வனாந்தரத்துல யாருமே இல்லை, நீ என் கால்களை விழுந்து பணிந்து கொண்டால் இந்த ராஜ்யங்கள் முழுவதை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. வானமும் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்ன தேவன். இது அவனுக்கு தெரியுமா தெரியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? அவரும் வார்த்தையை தான் யூஸ் பண்றாரு. ஏன் வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு? அவர் அந்த இடத்துல மனிதனாக தான் இருக்காரு. ஆமென். அப்ப அவர் என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் பணிந்து கொண்டு அவன் சொன்னா, பிசாசு சொன்னா, எந்த காரணம் சொல்லி யாரு? இயேசுவ. இயேசு சொல்றாரு, நான் தான் கர்த்தர் என்ற காரணம். அல்லேலூயா. வேற யாரும் இல்லைல்ல, நீ பணிந்து கொடு. இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்கிருச்சு? இயேசுதான் கர்த்தர். ஆரம்பத்தை சுவிசேஷத்திலே தேவன் கொடுத்துட்டார். இன்னைக்கு என்ன செய்யறோம்? மேலோட்டமா படிக்கிறோம். இன்னைக்கு பைபிளை கதை புத்தகமா படிக்கிறாங்க. ஊழியக்காரர் கண்டிச்சாரு, நான் இப்படி கண்டிச்சாருன்னு நான் நினைச்சேன், ஆனா கண்டிக்கணும். ஏன்னா வேதாகமம் உங்களோட வீட்டில் இருக்கணும், அதுதான் ஆசீர்வாதம்.
வேதாகமத்தை கொண்டு போங்க, வாசி. நீங்க செய்தியை கேட்டுட்டு இப்ப எத்தனை மணி பிரதர்? நானும் எடுத்துட்டு போறோம்னு தெரியல. டைம் என்ன? 12 11:50 தானா? சரி, ஓகே. இவ்வளவு கூடிய சீக்கிரம் முடிக்கணுமோ முடிக்கிறேன். நீங்க ஒன்றும் இதாக வேணாம். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா இன்னும் இன்னைக்கு காரியம் கொஞ்சம் இருக்கு. இப்ப உங்களை ஒரு டெய்லர், அதாவது ஒரு ஃபார்மாலிட்டின்னு சொல்லுவாங்க இந்தியாவில். அதாவது ஒரு நடைமுறை, அதுக்குள்ளதான் உணர்ந்திருக்க உங்களை. முதலாவது ஆண்டவர் சொன்னார் எரேமியாவில் 1000 முழம் அளந்து தண்ணீரை கடக்கும்படி சொன்னார். அது எப்படி இருந்துச்சு? கணுக்கால் அளவு இருந்துச்சு. திருப்பி ஒரு 1000 முழம் அளக்கும் போது அது எவ்வளவு இருந்துச்சு? முழங்கால் அளவு இருந்துச்சு. திருப்பி அளக்கும் போது இருந்துச்சு இடுப்பளவு இருந்துச்சு. திருப்பி அளக்கும் போது எப்படி இருந்துச்சு? நீர்ச்சாளங்களாய் இருந்தது. இப்ப நான் ஒரு படிக்கு தான் முடிஞ்சிருக்கணும், 3 படி இருக்கு. தாங்குவீங்களா? ஹல்லேலூயா. சீக்கிரம் போறோம். தேவன் நடத்துவா. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு செட் க்ளோஸ். நான் தாயா அந்த தேவன் சொல்றேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தீர்க்கதை சொல்லியிருக்காரு. ஊழியக்காரர் சொன்னாரு, நீங்கள் சின்ன தேவர்கள். நீங்க பிசாசை பார்த்து என்ன சொல்லணும்? பிசாசே, நான் தேவன், நீ ஓடிப்போ. இயேசு சொன்னார். அப்படி கவனிங்க, சத்தியத்தை தான் சொல்றேன், வேற எங்கேயிருந்து பேசல. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்திலே வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்திலே வருகிறான். என்னிடத்திலே அவனுக்கு ஒன்றுமில்லை. அவன் பார்க்க வாரான். அவர்கிட்ட என்ன இல்லை? பாவம் இல்லை. அவர் பரிசுத்தமா இருக்கிறாரு. மரியாதை குமாரன் தான். அவருக்கு ஒன்றும் இல்லை. அவர் நியாயம் தீர்க்கப்பட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ராபோஜன் எடுத்திருக்கீங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க, அறிக்கையிட்டு இருக்கீங்க. பிசாசு உங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் இருக்கக்கூடாது. சின்ன பாவமா இருந்தாலும் சரி, பாவம் தான். இது சின்ன பாவம் தானே, எங்களுடைய பார்வையில சின்ன பாவம். எதையுமே நீங்க என்ன செய்ய வேண்டாம், தேவனுக்காக நில்லுங்க, தேவன் உங்களுக்காக இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். வாசிங்கள். மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம். மனம் திரும்புதற்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இங்க இன்றைக்கு செய்தி இயேசுவை காட்சியில் நிறுத்துகிறார். உன் பார்வையை திருப்பி இயேசுவை நோக்கி பார். இங்க யோவான் என்ன செய்கின்றான்? இயேசுவை காட்சியிலே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஸ்தாபனத்திலிருந்து வந்தவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். உன் காட்சியில யாரு? உன் பார்வையை திருப்பி இயேசுவை நோக்கி பார். ஹல்லேலூயா. இந்த யோவான் ஸ்நானன் என்ன செய்கிறான்? இயேசுவை தன்னுடைய காட்சியிலே கொண்டு வருகிறார். யாரை கொண்டு வருகிறார்? இயேசுவை காட்சியிலே கொண்டு வருகிறார். எப்படி காட்சியிலே கொண்டு வருகிறார்? 21வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனம். எனக்கு பின் வருகிறவர்
ஆ. எனக்கு பின் வருகிறவர் எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் நல்லவராய் இருக்கிறார். என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு அவிழ்க்கிறதுக்கா சுமக்கிறதுக்கா? எனக்கு டவுட் ஆயிடுச்சு. நான் பார்க்கிறேன். அவிழ்க்கிறதற்கு அவர் 3ஆம் அதிகாரமா? சோத்திரம். பாத்தீங்களா? சுமக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல அவிழ்க்கிறதுக்கு அப்படிதானே? 2. இதுக்கு என்ன விஷயம்? சுமக்கிறதுனா டக்குன்னு தூக்கி வச்சுட்டு கொண்டு போறது, அவிழ்க்கிறதுனா மெனக்கடல். அவிழ்க்கிறது வேற, தூக்குறது வேற. இன்னைக்கு அநேகர் ஒரு ஊழியக்காரர் தூக்குவாங்க, தூக்கிட்டு ஒரே போட்டு போயிடுவாங்க. நல்லா தூக்குவாங்க, நல்ல ஊழியக்காரியா, நல்லா கூட செஞ்சிருக்கியா, அவ்வளோ தூக்கிட்டு ஒரே போடும். ஆனால் இது அவிழ்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை காட்சியிலே கொண்டாந்து செஞ்சார், யோவான் ஸ்நானகன் காட்டுகிறார். ஆனால் முதலாவது ஞானஸ்தானம் கொடுத்தது யாரு? யோவான். இன்னைக்கு அன்னைக்கு ஊழியக்காரர்கள் நான் தான் இந்த செய்தியை இலங்கைக்கு கொண்டு வந்தேன். யாரையும் குறித்து நான் சொல்லவில்லை. செய்தி செய்தியாகவே இருக்கிறது. உங்களுக்கு வந்ததும் தேவன் செய்த கிருபை. அல்லேலூயா. எல்லாரும் இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. காட்சியில அங்கு யோவான் இயேசுவை அங்கு காண்பித்தார். அந்த வசனத்தை வாசிங்க. 11. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். ஞானஸ்தானத்துக்கு போறோம், அநேக சத்தியங்கள் இருக்கிறது. அப்ப யோவான் வந்து கொடுக்கின்ற ஞானஸ்தானத்தை பார்க்கலாம் ஒரு மகத்தான ஒரு ஞானஸ்தானத்தை கர்த்தருக்கு வைத்தார். அதைதான் அங்கு இயேசு கிறிஸ்துவை அங்கு காட்சியிலே கொண்டு வந்து இவர் ஒரு மகத்தான ஒரு ஞானஸ்தானத்தை கொடுப்பார், ஆவியினாலும் அக்கினியினாலும். சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தோடு லூக்கா 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். குளிப்பினர் இன்னைக்காங்க வெளியே இருக்காங்க. எவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு கேளுங்க. ஜனங்கள் சோர்ந்து போகணும்னா நான் செய்தியை முடிச்சுக்கலாம், இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஓடலாம். அல்லேலூயா. செய்தியை இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டீங்கன்னா செய்தி பிரசங்கிச்சு வேணும். அப்படிதானே? உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னா அதை அசை போடுவோம். அல்லேலூயா. வாசிங்க 3வது அதிகாரம் ஐயா, 4வது அதிகாரம் 19, 20. ஊழியக்காரர் வாசிச்சதுதான். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று. இங்க பாருங்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு இதற்காகவே என்னை அனுப்பினார். அல்லேலூயா. இதை உரிமை கூறினார். அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள், எபிரேயர் 12வது அதிகாரம் 39, 40 குரான் வாசியுங்கள். எபிரேயர் 12, 39, 40. இல்லையா? 11, 39, 40 வாசியுங்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு
விசேஷித்த நன்மையான ஒன்றை விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். காட்சியிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரர் பேசும்போது அந்த செய்தியை நான் தொடர்படுத்தணும்னு நினைச்சேன். பிதாக்களுடைய இடத்திற்கும் பிள்ளைகளுடைய இடத்தை பிதாக்களுக்கும் கீழ்ப்படியாதவருடைய இடத்தை தேவன் செஞ்சாரு. முற்பிதாக்களுக்கு திறப்பேன் கீழ்ப்படிய இடத்தை செஞ்சாரு. புதிய ஏற்பாட்டின் அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரிஞ்சிருச்சா? போட்டாங்க புரிஞ்சு. நன்மையான ஒன்றை தேவன் நமக்காகவே முன்னதாக நியமித்தார். முன்னதாக இப்ப உலக தோற்றத்துக்கு முன்பு. அப்ப இதுக்கு பின்பு வேதத்துல சங்கீதம் 22:30 என்று நினைக்கின்றேன். சீக்கிரமாக வாசிக்க முடிக்க போகிறோம். 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆமென். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். இது எங்க எழுதப்பட்டது? 6000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. ஆனால் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பே அவருடைய சிந்தைகள் இருந்தது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 39வது வசனத்தை ஒரு ஆள் வாசிக்கிறார். இந்த வசனத்தோடு ஒப்பிடும்படி ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும். அந்த தூரத்தில் உள்ள சந்ததி யார்? யார்? ஆமென். நாங்கள் தான் அந்த சந்ததி. இவ்வளவு தெளிவா சொல்றோம். இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகுதான் அந்த சந்ததி வரும். இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, வளர்ந்தாரு, அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சாரு, மரித்தாரு, உயிரோட எழும்பினாரு, 7 சபை காலங்களை கொண்டாந்தாரு. இனி ஒரு சபை காலங்கள் இல்ல, முடிவின் காலத்துல நாங்க இருக்கிறோம். வருகிற நாட்கள்ல இந்த வெள்ளி காசு, வெண்கல சர்ப்பம், இந்த காரியங்கள் அநேக ரகசியங்களை கத்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நல்லது. இந்த வெள்ளி காசு என்றால் என்ன? ஏன் இந்த வெள்ளி காசு? லூக்கா 15 அதிகாரம் நினைக்கிறேன். அது இருக்கட்டும். தூரத்தில் உள்ள யாவருக்கும் அது உரித்தாக தேவன் வைத்திருக்கிறார். அது தூரத்தில் உள்ள சந்ததி நாங்கள் தான். அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, தூரத்தில் உள்ள சந்ததி. எபிரேயருக்கு வரும் பொழுது அந்த சந்ததி நாங்களே என்று சொல்லுகிறார். உரிமை கூறுகிறார். இயேசு உரிமை கூறுகிறார். எப்படி? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம் நீ பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவிசுவாசமான வார்த்தைகள் உங்களிடத்தில் வரும் என்று சொன்னால் அதை நீங்கள் புறந்தள்ளுங்க. அல்லேலூயா. ஒரு கூட்டத்துக்குள்ளே விசுவாசிகள், அவிசுவாசிகள், பாவடி விசுவாசிகள் இருப்பார்கள். பாவடி விசுவாசிகள் என்ன செய்வாங்க? விசுவாசத்துக்கு விரோதமாக தான் எப்பயுமே இருப்பாங்க. விசுவாசியை போல இருப்பாங்க. அவங்களால என்ன உண்டாகும்? பிரச்சனை தான் உண்டாகும். அவங்கள கடைசி வரைக்கும் தேவன் வச்சிருப்பாரு. அவங்களால இடம் கண்டு கொள்ளவே முடியாது. அது யாருன்னு தெரியும். சீசர்கள் போய் கேட்டாங்க, ஆண்டவரையே, நாங்க போய் கோதுமையை தான் விதைச்சோம், அதோட என்ன செஞ்சிருச்சு? கடைகளும் வந்திருக்கு, நாங்க கடையில பிடிக்கலவான்னு கேட்டாங்க. ஏசு என்ன சொன்னாரு? கடைகளோடு சேர்ந்து விதைகளையும் பிடிக்கிறீங்க, அதை அறுப்பு மட்டும் விட்டு விடுங்கன்னு சொன்னார். அதை நான் செய்வேன்.
அல்லேலூயா. அதை தேவன் பார்த்துக் கொள்வார். விசுவாசத்துல காணப்படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே விஷயத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். ஹல்லேலூயா. இங்க லூக்கா 15வது அதிகாரம் என்று நினைக்கின்றேன். அந்த வெள்ளி காசு 10 வெள்ளி காசு ஐயா, அதுல தொட்டுட்டு நான் முடிக்க போறேன். 15:8 15:8 வாசிங்க. அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசை உடையவளாய் இருந்து 10 வெள்ளி காசுகளை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளி காசு காணாமல் போனாள். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் இராப்பகலாய் தேடாமல் இருப்பாளோ. கவனிச்சு பார்க்கணும். இந்த செய்தியுடைய மகத்துவம் ஒன்று இருக்கு. ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாள்? திருமணமானவள், கணவன் இருக்கு. ஆதி காலத்திலே அவர்கள் அந்த வெள்ளி காசை 10 வெள்ளி காசை அவர் கோர்வையாக போடுவாங்க. புரியுதா? அதுல ஒரு வெள்ளி காசு காணாமல் போயிடுச்சு. அந்த வெள்ளி காசை அவள் இழந்தவளாக அவள் காணப்படுவாள் என்றால் அவள் கற்பு இழந்தவளாக எண்ணப்படுவாள். புரியுதா உங்களுக்கு? 10 வெள்ளி காசு இருக்கு. இது சாட்டா உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். பேசுவார். 10 வெள்ளி காசு இருக்கு. ஒரு வெள்ளி காசு தான் காணாம போச்சு. அந்த ஒரு வெள்ளி காசை தேடி அவ கண்டுபிடிச்ச பின்பு அவ என்ன செய்யறான்? எல்லாருக்கும் தோசைப்பட்டா வருவாங்க, ஓகே, செலவு பண்றா. அந்த வெள்ளி காசுல பெருமதி வராது, செலவு பண்ற. புரியுதா? ஒரு வெள்ளி காசு ஒரு 10,000 ரூபாய் வரட்டும். அயலாலே உற்றார் உறவினர் எல்லாரையும் கூப்பிட்டு அவள் தன்னை நிரூபிக்கிறாள். ஹல்லேலூயா. நான் உத்தமி, என் உத்தமியே, என் மணவாளியே, அழைக்கப்பட்ட தோட்டமே, இதுக்குள்ள செய்தி கொண்டு போகலாம். தேவனுடைய வெளிப்பாடு இருக்கிறது. அந்த ஒரு வெள்ளி காசு அவள் இழந்தவளாய் அவள் இருப்பாள் என்று சொன்னார். அவளுடைய கணவன் வந்து பார்க்கும்போது அந்த வெள்ளி காசு காணாமல் இருந்தால் அவள் கற்பு கலைந்தவள் என்று நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவள் தேடி கண்டுபிடித்தாள். இது அப்படியே சுவிசேஷத்தை கொண்டு வரும் என்று சொன்னார். 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு அந்த ஒரு ஆடை தேவன் தெரிந்து கொண்டார். விதமாக தான் அந்த 9 வெள்ளி காசுக்கும் அந்த மதிப்பு இருக்கல, அந்த ஒரே ஒரு வெள்ளி காசுக்கு மதிப்பு இருந்துச்சு. இதைதான் எபிரேயர் 11வது அதிகாரம் 39-40 நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு, நம்மை அல்லாமல் நான் இல்லாம பரலோகத்துக்கு யாரும் போக முடியாது. அல்லேலூயா. ஊழியக்காரர் உள்ள வரலாம், ஊழியக்காரர் கொடுக்க போறேன். அல்லேலூயா. நம்மை அல்லாமல் பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்று சொன்னார். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த கடைசி சந்ததி நாங்க தான். விக்கிறாரா ஊழியக்காரரு? வெளியே போயிட்டாரா? அவர் போயிட்டாரா? சோத்திரம். 12,500 தாங்குமா?
பார்த்தவங்க தாங்கும் ஐயா, தாங்கும். ஆமென். உங்க மாமியா காரணம் மாமியா சரி 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 சம்மந்தி இருக்கிறாங்க. சோத்திரம். உஷா மருமகள் இருக்கிறாங்க. ஓகே. இவங்க தான் இன்னைக்கு இந்த பெட்டியோட இழுப்பட்டு வராங்க. ஒரு சின்ன உதாரணத்தோடு உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு பிரயோஜனமா இருக்குதா? இன்னைக்கு செய்தி முடிஞ்சிருச்சு. செய்தியோட கூடிய ஒரு ஆலோசனை கூட்டம், ஒரு மகத்தான ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அம்மா வந்துட்டாரா? ஊழியக்காரர் வந்துகிட்டே இருக்காரு. தேவை போன் பண்ண தேவையில்லை. இன்னொரு ½ தேவன் நடத்துவார். இந்த ரெயினை பார்த்தவங்க யாராவது இருக்கீங்களா? ரெயின் பார்த்தவங்க எடுத்துங்க. அதுக்கு அந்த பையன் தான் புகைய பிறந்ததுக்கு இப்ப டப்புன்னு கையை வைத்தது. ஆனா யாரும் கையெழுத்து. இந்த ரெயினுக்கு எத்தனை இன்ஜின் இருக்கு? இனிதான் பார்ப்பீங்க. நீங்க ஒண்ணுமா பார்ப்பீங்க. ஒண்ணுன்னு சொல்றாங்க கையெழுத்துங்க. ஒண்ணுன்னு சொல்றாங்க. ரெண்டுன்னு சொல்றாங்க கையெழுத்துங்க. அல்லேலூயா. எத்தனையா இருக்கலாம்? 2000 ஒண்ணு. ரெண்டுல ஒண்ணுதானே சரியா இருக்கும். ரெயின இன்ஜினே இல்லையோ? ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. ரெயின்ல ரெண்டு பக்கமும் இன்ஜின். இதை எப்பயாவது தியானிச்சிருக்கீங்களா? ஏன் இந்த ரெண்டு பக்கம் இன்ஜின்? ஸ்டேஷன்ல போய் திருப்பலாம்ல. ஸ்டேஷன்ல போயிட்டு திருப்ப கிளம்புக்கா இல்லையா? ஏன் இல்ல? எத்தனை பீலிகள் இருக்கு பாருங்க. ஸ்டேஷன்ல உள்ள இடத்துல யாரு கொஞ்சம் முன்னுக்கு வாங்க பிரதர், நம்ம பிரதர் வாங்க, அப்படியே வாங்க. இது முக்கியமான ஒரு காரியம். இது சபையோடு சம்பந்தப்பட்டது. இது நான் சொல்லுவேன் நினைக்கல. எனக்கு அதை ஆவியானவர் வெளிப்படுத்துறதுனால நான் ஏற்கனவே சபைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். அவ்வளவுதான். இந்த கல்லையா சந்தி, இந்த அபர்ண சந்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அது பெட்டி மாத்தி இன்ஜினை மாத்தி கொண்டு போகலாம். ஆனால் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, மாத்துறது இல்லை. முன்னுக்கு ஒரு இன்ஜினு, பின்னுக்கு ஒரு இன்ஜின். இந்த இன்ஜினுக்கு இடையில எத்தனை பெட்டி இருக்கும்? அது கணக்கே. அப்படிதானே? எந்த இடத்துல அதிகமான ஆட்கள் ஏறுவாங்களோ, ஜனங்கள் செல்லுவாங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி பெட்டிகள் கூடிக்கிட்டே போகும். இப்ப யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது ஒரு 4 பெட்டி இருக்கும், 5 பெட்டி இருக்கும், இல்லாட்டி ஒரு 10 பெட்டி இருக்கும். இதே கொழும்புக்கு போகும்போது 20 பெட்டி 25 பெட்டி போயிடும். பாத்தீங்களா? கொழும்பு போடாத யாராவது இருக்கா? கொழும்பு ரெயின்ல போடாத யாராவது இருக்கீங்களா? அப்ப ரெயின் அன்னைக்கு என்ன செய்யுங்க, இந்த யூடியூப்ல அடிச்சு பாருங்க. அப்ப ரெயின் எப்படி போகுது. இது ஒரு கதையா சொல்லலாம். சபையை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பின்னுக்கு ஒரு இன்ஜின் இருக்கு, முன்னுக்கு ஒரு இன்ஜின் இருக்கு. இடையில என்ன செய்யுது? பெட்டிகள் இருக்கிறது. பெட்டிகள் இல்லாட்டி இன்ஜின் தேவையா? இன்ஜின் இல்லாட்டி பெட்டி நகருமா? சபையிலே தேவன் அவ்விதமாய் பொறுத்து பாருங்க. கொஞ்சம் ஊழியக்காரர் முன்னுக்கு இழுப்பாரு. ஊழியக்காரி எங்க? அவன் வைஃப் என்ன செய்யணும்? பின்னுக்கு வந்து தள்ளணும். இழுத்து பிடிக்க கூடாது. பிடிப்பு எங்க சகோதரி நிக்கிறாங்களா? சரி பரவாயில்ல, மழை பெய்யுது, தெரியல, ஆவியானவர் சொல்ல சொல்லிக்கிட்டு பிள்ளை முடியாம இருக்குது. சரி நாளைக்கு போய் அவங்க சந்திச்சுக்கலாம், எங்க பிள்ளைக்கு நோயா தானே இருக்குது அப்படின்னு இழுத்து பிடிக்காம
தள்ளணும். ஹalleluya. இப்ப தள்ள என்ன உண்டாகும்? வேகம் அதிகரிக்கும். ஆமென். ஒரு பெட்டி தள்ளிட்டு போறதுக்கும் ஒரு இன்ஜின் இழுத்துட்டு போறதுக்கு இன்னொரு இன்ஜின் சேர்ந்து தள்ளுறதுக்கு எவ்வளவு இருக்கும்? ஆமென். அதே மாதிரிதான் இந்த இன்ஜினுக்கு பின்னுக்கு இருக்கிற ஒரு உடன் உடையக்காரர். ஹalleluya. இந்த இன்ஜின் எந்த அளவுக்கு வேகத்தை அதிகரிக்குதோ அதே வேகத்தை பின்னுக்கு வர உடன் உடையக்காரன் செய்யணும், தள்ளணும். ஜான்கள் இருக்காங்க, ஒரு தம்பி இருக்காங்க, ஒரு சகோதரர் இருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு புஷ் கொடுக்குறாங்களோ வந்துட்டாரு அப்படிங்கிறாரு. சோதரம் எந்த அளவுக்கு புஷ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு தான் என்ன செய்யும்? அந்த வேயினுடைய வேகம் அதிகரிக்கும். ரைட், ஓகே. இப்ப 2 இன்ஜின் இருக்கு, உள்ளுக்கு பெட்டி இருக்கு. என்ன இருக்கு? பெட்டி என்னத்தை குறிக்குது? பெட்டி இருக்குல்ல, பெட்டி என்னத்தை குறிக்குது? ஆத்துமாக்களை குறிக்குது. அந்த பெட்டிக்குள்ள எல்லா விதமான ஆத்துமாவும் ஏறும். விசுவாசி ஏறும், அவிசுவாசி ஏறும், பாவன விசுவாசி ஏறும், கள்ள ஏறுவான், நல்லவன் ஏறுவான், எல்லாரும் ஏறுவாங்க. ஹalleluya. எல்லாரையும் இழுத்துட்டு போற வேலை யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? ஊழியக்காரருக்கும் உடன் ஊழியக்காரருக்கும் மிகுந்த ஒரு பொறுப்பா இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற வேலைக்காரர்களும் பணிவிடைக்காரர்களும் எல்லா ஸ்டேஷன்லையும் இறங்க மாட்டாங்க. எந்த இடத்துல போய் சேரணுமோ அது வரைக்கும் அவங்க போவாங்க. ஹalleluya. நீங்க அதுவா இருக்க வேண்டும். புரிஞ்சிருச்சுன்னா விட்டுரு, புரியுறாண்டி இருக்கா சொல்லு. புரிஞ்சிருச்சா? வெயில்ல வந்து ஊழியக்காரரு இன்ஜினா இருக்காரு, உடன் ஊழியக்காரரு அடுத்த இன்ஜினா இருக்காரு, பின்னுக்கு இருந்த தமிழ்நாடு பெட்டிகளும் எவ்வளவு பேரை ஏறுவாங்க, சபைக்கு வருவாங்க, போயிடுவாங்க, நல்லவங்களும் வருவாங்க, அவிசுவாசியும் வருவாங்க, பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏற்றதான் இருக்காது, பார்ப்பாங்க. இங்க எந்த பிரோஜனமும் இருக்காது, பார்ப்பாங்க. இங்க ஒண்ணும் கொடுக்க மாட்டேன்னு பார்ப்பாங்க. வார்த்தைக்காக நிக்கிறவங்க வேலைக்காரங்க. ஹalleluya. மரியாள் சொன்னால் வேலைக்காரர் முடிக்கப்பார். மரியாள் சொன்னால் வேலைக்காரத்திலே அவர் சொல்வதை போல செய்ய. யார வேலைக்காரரு? மரியாளுடைய வேலைக்காரர். அந்த பந்தியை விசாரிக்கிற வேலைக்காரர் அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், இயேசு சொல்வதை நீங்கள் செய்யுங்கள். ஹalleluya.